ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறாங்க, எப்படாமல் பேசுவாங்க மீனத்துக்கு. ஆனால் உண்மையாகவே நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்குன்னா, டைரெக்டாக வந்து குரு அப்படிங்கக்கூடிய கிரகமே சுப கிரகம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் மீனத்துக்கு பொதுவாகவே உச்சமடையக்கூடிய கிரகம் குரு. அப்படியே எப்படி சொல்லணும், அது அப்படியே இப்போ கரண்ட்டு கோச்சாரத்தில் இருக்குது. ஒரிஜினலாகவே பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து குரு உச்சமடையும் போது உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள்லாம், பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும். கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியம். ஒரு முறையாவது மீனத்தில் பிறந்தவங்க ஃப்ளைட்டில் போவாங்க. அதாவது வாழ்நாளில் நிறைய பேருக்கு, அதாவது மிடில் கிளாஸில் பிறந்தவங்களும் சரி, லோவர் மிடில் கிளாஸில் பிறந்தவங்களும் சரி, ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு, ஒரு ஹாலிடே கூட போக முடியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இவங்க எப்படி கிளப் பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 நாள் போனாங்கன்னா 3 நாள் கோவில், 2 நாள் எங்கேயாவது சுற்றி பார்க்கணும். வேணும்னா சுற்றி பார்க்கறதுங்கிற மாதிரி. மீனத்தை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் எங்கே இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு எங்கே இருக்காங்கன்னா ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லலாம். இவங்களை கன்ஃபார்மாக சொல்லலாம், எங்கேயாவது கோவில் உட்காந்துருக்கான் போய் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி மீனத்தை பொறுத்த வரைக்கும் கோவில் குளங்களுக்கு, தர்ம அறநிலைகளுக்கு, கட்டளைகளுக்கு, தர்மஸ்தாபனங்களுக்கு நிறைய நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பசங்களுக்கு திருமணம், யக்ஞோபவீத்தம், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பெரிய மனுஷி ஆறுது, நிறைய பேரோட வீட்டில் கல்யாணத்துக்கான கெட்டிமேளம் கொட்டுவது, உங்கள் உடம்பு நன்னா இருக்கிறது, மனசு நன்னா இருக்கிறது, சிந்தனைகள் நன்னா இருக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த ப்ரஹஸ்பதி ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2ஆம் தேதி வரக்கூடிய இந்த குரு பயிற்சி அவ்வளோ தங்கமாக இருக்கும். ஒரு வருஷங்க, 1 year 365 days அந்தளவுக்கு நன்மைகளை கொட்ட போகிறோம். இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத டிப்ரெஷன் எல்லாம் காலி. பாதி பேர் ஹிஸ்டீரியா பேஷண்ட்டாக இருப்பாங்க மீனத்தில். என்ன பேசுகிறோன்னு கூட தெரியாது. அதுவும் மெயினாக அந்த சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, எனக்கு வந்து நீ பைக் வாங்கி கொடுக்கலைன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற அளவுக்கு பிரச்சனை. அந்த அம்மா பட்டு பாத்திரம் தேய்க்கிற நிலைமை கதறாங்க. டேனில் வந்து உட்காந்துருக்கிறவங்க அவன் சொல்கிறான், நான் வந்து ஒரு 4 வீட்டில் போய் பட்டு பாத்திரம் தேய்ச்சா நான் ஒரு 20,000 சம்பாதிக்கிறேங்க. அவன் 10,000 ரூபா பைக் இஎம்ஐ வாங்கி கொடுத்தா தான் நான் படிக்கவே போகிறேன், அப்பா இல்லை, என்ன பண்ணுறது. அதாவது அந்த மாதிரி ஆட்கள்லாம் பைக்லாம் இல்லை, காலுக்கு முட்டி தட்டணும். ரீல்டுன்னா அந்த அம்மா கஷ்டப்படும் போது தான் அதோட வேல்யூ தெரியும். அதாவது பணத்தோட வேல்யூங்கிறது தெரியறதில்ல. அந்த மாதிரி திருந்தாத பசங்க கூட இப்போ திருந்துவாங்கன்னு சொல்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன்.